இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் ஈஸியா செய்யக்கூடிய டெம்பிள் ஸ்டைல் புளியோதரை தாங்க. ஒரு மாசம் மேல ஆனாலும் கெட்டு போகாம இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். வாங்க ரெசிபி பார்ப்போம். முதல்ல மிளகு, தனியா, எள்ளு, வெந்தயம் இதெல்லாம் நல்லா வறுத்துக்கணும். எண்ணெய் விடாம இதை தனியா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சியில. இன்னொரு கடாயில எண்ணெயை விட்டுட்டு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிட்டு வதக்கி எடுத்துக்கோம். அப்புறமா அரைச்சி எடுத்துக்கோம். ஒரு பவுல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ கடாயில நல்லெண்ணெய் விட்டுட்டு அதுல புளி கரைச்சலை வடிகட்டி கடாயில ஊத்திருங்க. கூடவே மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததும் அரைச்ச மிளகாய் தூள், அப்புறம் தனியா, மிளகு, வெந்தயம் பொடியும் சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ புளியோதரைக்கு தனியா கடாயில நல்லெண்ணெய் விட்டு அதுல கடுகு, உளுத்தப்பருப்பு, கருவேப்பிலை, மஞ்சத்தூள் போட்டு வதக்கிக்கோங்க. பாயில் பண்ண ரைஸ்ல ஆட் பண்ணிக்கோங்க. புளியோதரை மிக்ஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அது கூட உப்பு, வறுத்த வேர்க்கடலை கொஞ்சமா சேர்த்துட்டு மொத்தமா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ரைஸ்ல நல்லா ஊறினதும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ருசியா இருக்கும். வீட்லயே கோயில் ஸ்டைல்ல செய்யற மாதிரி புளியோதரை செஞ்சு சாப்பிட்டு மகிழலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற எந்த மாதிரி டிஷ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க கமெண்ட்லயும் சொல்லலாம்.